இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். நான் 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும்னு சொன்னார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது. அவர் 30 வருஷம் ஊழியத்தில் மகனாக இருந்து 3 வருஷம் ஊழியத்தில் சொன்னது. இப்போ 2000 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். அது இப்போ தான் நடக்குது. 1000 நடக்கல, 1500 நடக்கல, 2000 நடக்கல. இப்போ 2023 ஆரம்பிச்சு ரஷ்யா போர், உக்ரைன் போர் நின்று தான் என் பேச்சுவார்த்தை நடத்தட்டுமே, நிற்கலையே. நான் இப்போ ஒரு யுத்தம் வந்தாச்சுல்ல. நான் கேட்குறேன், வீட்டில் கேஸ் இல்லை, எப்படி சமைப்பீங்க? விறகு, பொன்னை தங்கத்தை விற்று விறகு வாங்க வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. உற்சாம கையை தட்டுங்க. சமைக்கணும்னா விறகு, பெட்ரோல் வராது, டீசல் கிடைக்காது. நானே தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறேன், 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தேசம் அங்கே உண்டாகணும். அப்போ கழுது மேலே தான் போகணும் இல்லையா? இல்லை எருமை மாடு மேலே போகணும். நான் ஒரு முறை எருமை மாட்டில் வந்தேன். எப்படி வந்தேன்னா, மாடை கொண்டு மேய்ச்சேன். திடீர்னு அப்பா சொல்லிட்டாரு, இந்த முறை மாடை மேய்ச்சிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கணும், இந்த ஊருக்கு. ஆனால் இங்கே நிறைய வயல்வெளிகள் எல்லாம் உண்டு, இனி இங்கே சீசன். ஆனால் மாடை இங்கே கொண்டு வாங்க. அதில் எனக்கு கடுமையான மாடு தான் எனக்கு தருவாங்க. என் சகோதரனுக்கு ரொம்ப லேகுவான மாடு, சொன்னால் கேட்குற மாடு, சொல்லி கேட்காத மாடெல்லாம் என்கிட்ட தருவான். இந்த மாடை தான் மேய்க்க முடியாதுன்னா இதான் மேய்க்கணும் சொல்லுவான். இல்லைன்னு என்ன அடிப்பான். அடி வாங்கியே பிழைச்சவன் நான். வாரம் போகிறவெல்லாம் அடிப்பான் பிரதர். என்ன எல்லாருக்கும் தோசம், துணியை துவைக்கிற போல துவைச்சிருவாங்க. ஒரு முறை சின்ன வயசுலேயே மீசம் முளைச்சிது. என் அண்ணன் சேவ் பண்ண பிளேடு எடுத்து நான் சிரைச்சேன். தாடியை சரி, என் பிளேடை நீ ஏன் எடுத்தேன்னு கேட்டு அடித்தான். நான் கேட்டேன், நீ ஒரு பிளேடு வாங்கி தர வேண்டியது தானே. அதுக்கும் அடித்தான். எதுத்தான் நிற்கிறேன்னு. நியாயத்துக்கு வருது. ஊரில் திருவிழா வரும்போதெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க. எனக்கு என் அம்மா சொல்லுவாங்க, உன அப்பனுக்கு அண்டர்வேர் இடக்கு எடுத்து போட்டுக்கோணும். அதே அண்டர்வேரை இதே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன், போட்டுட்டு போய் துணி இல்லாம பழங்கோட்டை ஜெயில் அண்டர்வேர். அவள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்த பிறகு தான் ஆண்டவர் பக்குவமாக ஒரு ஊழியக்காரனாக உங்களை கொண்டு முன்ன விட்டுருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆகிவிட்டது. அப்புறம் என் வீட்டில் 4 சகோதரியை நான் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ சிங்கிள் பர்சனாக இருந்து அல்லேலூயா நடத்துகிறார். அன்றைக்கு மலையிலிருந்து ஒரு மாடை கொண்டு வர சொன்னார். ஒரு மாடு ஓடி போயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து ஓடினா இங்கே தான் வந்து நிற்கும். கடையாள மூடி எங்கள் வீட்டு தொழுத்தில் வந்து நிற்கும். ஒரு மாடு ஓடாது. அந்த பெண்கள் நடக்கிறது மாதிரி தேர் தான் நடக்கும், ஓடவே ஓடாது. நான் அதுக்கு பேர் எருமை மாடுனா போட்டிருக்கேன். மழை பெய்தாலும் அது ஓடாது, அடித்தாலும் ஓடாது. ஒரு நாள் பார்த்தேன், கமுகு தோப்பு எங்களுக்கு நிறைய உண்டு. கமுகு தோப்பு, இந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு அந்த பாலை எல்லாத்தையும் ஒரு பண்டலாக கட்டுனேன். நிறையா பண்ணுவேன். அந்த பாலையை தூக்கி வண்டியை அந்த குதிரைக்கு எருமைக்கு இல்லை கட்டுனேன். கார் வச்சு நல்லா சைக்கிள் டியூபெல்லாம் வச்சு நல்லா கட்டுனேன். அதுக்கு மேலே ஏறி இருந்தேன். அப்படியே நான் கொண்டு சேர்த்து விட்டது. ஓடவும் இல்லை. எருமை மாடில் ஏறி வந்தவன் நான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கழுதை மேலே ஏறி வந்தார். நான் எருமை மாடு வரல, தேர் மாதிரி இருந்தது. அப்பா செத்தார், எல்லாம் போச்சு. சர்வமும் நாசமாகி போச்சு. அவர் இருக்கும்போது சர்வமும் சொந்தம், அவர் இல்லாத பொழுது சர்வமும் போச்சு. அதுதான் அதில் உலகத்தில் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தான் சூரியன். இந்த ஆம்பளை சூரியனை கொஞ்சம் மதிச்சிருங்க. நீங்கள் அன்பாவது செய்யுங்க பெண்களுக்கு. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு 25 முறையாவது அத்தானு கூப்பிடுங்க, பிரச்சனை தீர்ந்து போச்சு. கூப்பிடுங்களா? நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? பிரதர்னா கூப்பிடுவீங்க?
இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. அப்போ நீ என்ன பிரதர்னு கூப்பிடு. சரிதானே, பிரதர்னு கூப்பிடு. ஒரு முறை இது முன்னாடி தான் சொல்கிறான், இஞ்சே இருங்கன்னு சொல்லுவோம். சும்மா இஞ்சே இருங்க கூப்பிடாதா, நான் பரிசுத்த ஆவியில் நிற்கிறவன். ஆவியில் இருக்கும்போது இஞ்சே இருங்கன்னு சொன்னா நீ பிரதரனை கூப்பிடுற. எப்போ உங்க ஆவி உங்களுக்குள்ள எனக்கு அப்படி தெரியும்? அதுக்கு நீ ஆவியை பரிபூர்ணமாய் பெற்றால் மட்டும் முடியும். தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து பரிசுத்த ஆவியை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாவே உங்களுக்கு வராது, எங்கூடவே பயணப்படலாம். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். அவசரப்படாதீங்க. ரொம்ப லேட்டாக வரட்டும், குழப்பம் இல்லை. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் போதும். நிறைய பேருக்கு எப்படின்னா, அந்தி கிறிஸ்துகளுக்கு பக்கத்து விட்டு செல்லம்மா அந்நிய பாஷை பேசுகிறாள், நான் பேசலை. ஒரு ஆண்டவரே அவள் பேசுகிறாள், எனக்கும் தாரும் ஆண்டவரேன்னு. பாம்பு இவ கேட்குறாளேன்னா அவன் கொடுப்பான். புற பாம்பாக மாறி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பான், அவளுக்கே தெரியாது. இந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் நிறைய பாஸ்டர்லாம் மயக்க கட்டி அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, ஆண்டவர் சொல்லியா பேசுகிறாங்க, அத்தனை சாத்தானுடைய பேச்சு. கையை தட்டுங்க, நான் சொல்கிறேன் சவால் விட்டு. இல்லைன்னா அவங்க அந்த ஸ்டேஜ் வரட்டு ஆடிட்டு போவாங்க. உற்சவமாக கையை தட்டலாம். அவர் சொல்லி இருக்கிறார் பிரமாணம், ஒருவரோ 2 பேரோ 3 பேரோ இருக்கிற இடத்தில் ஒருவர் மட்டும் அந்நிய பாஷை பேசணும். நான் இங்கே அந்நிய பாஷை பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே யாரும் அந்நிய பாஷை பேசக்கூடாது. அதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சபையில் யாரும் அந்த தொல்லை இல்லை, கேட்கத்தான் பண்ணுறீங்க இல்லையா? நானும் உங்கள் மத்தியில் நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் தமிழ் தெரிந்தவர்கள் கேட்கிறீர்கள். இதற்கு எது அந்நிய பாஷை? அந்நிய பாஷை ஆண்டவர் எனக்குள்ளே பேசிகிட்டே இருப்பார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா. அவரெல்லாம் மைக்கில் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கல்லாதவன் ஒருவன் உள்ளே நுழைந்தால் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லுவார்கள். அவை சபையில் அந்நிய பாஷை பேசாதிருப்பாயாக. இந்த சத்தியத்தை, இந்த பிரமாணத்தை ஏன் இந்த ஊழியக்காரர்கள் கீழ்ப்படியவில்லை? ஏன் இந்த ஊழியக்காரர்கள் கீழ்ப்படியவில்லை? பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஆண்கள் இல்லாத வீடுகளில் போய் பிரசங்கம் நடத்துறதுக்கு அவங்க கில்லாடிகள் தான். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். உற்சாகத்தோடு அல்லேலூயா. வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தாலும் கொடிய வாதைகளால் இப்படிப்பட்டவர்கள் மாண்டு போவார்கள். ஊக்கமா கைத்தட்டு. அல்லேலூயா. துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள்ளே அனுப்புவேன் என்று இன்றைய நாள் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை என்ன அனுப்புவாராம்? சத்துவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? பசியினால் வாடி. இந்த ஊழியக்காரர்கள் பசியினால் வாடி,
கொடிய மிருகங்களுடைய பற்களை அவர்களுக்கு அனுப்புவேன், நாயை வச்சு கடிப்பேன்னு சொல்கிறார். பாம்பை வச்சு கடிக்க வச்சவர் தானே, நாயை வச்சு கடிக்க வைக்கிறவள நேரம் ஆகும். அது மட்டும் இல்லை, தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அனுப்புவேன். விஷ ஜந்துக்களாக மாறிவிடுவார்கள் இப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய எக்காலம், தேவனுடைய எக்காலம். யாருக்கு நான் சொன்ன ஒரு சாட்சி, அதே ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு சகோதரி சொல்லுகிறாள், நாளை என் புருஷன் வருகிறார், புருஷன் வராமல் இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வித்தியாசமான ஜெபங்கள் நம்மகிட்ட தான் வரும். என்ன சிஸ்டர், புருஷன் வந்தால் என்ன, எல்லோரும் புருஷன் வந்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறீங்க. பாஸ்டர் வரக்கூடாது பாஸ்டர், வந்தால் அடிப்பான் பாஸ்டர். என்ன மலையில் இப்போ பெருந்துறையில் ஏதோ ஒரு மலை இருக்கான், அங்கே கூட்டின்னு பைக்கில் கூட்டிகிட்டு போய் உருட்டி விட்டான் பிரதர். நான் ரொம்ப தூரம் உருண்டு போனேன், பார்த்துன்னு சிரிக்கிறான் பிரதர். அவன் ஒரு பாஸ்டர் பிரதர், ஒரு பெரிய பாஸ்டருக்கு மகன் பிரதர், என்னை கல்யாணம் பண்ணிட்டான். பாஸ்டர்னாலே எனக்கு கோபம் வரும். அப்படியா, அப்போ நான் புதுசம் வராமல் இருக்கேன், நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன இப்படிப்பட்ட பாஸ்டருக்கு நீ பொண்டாட்டியாக இருக்கான்டான், நான் ஜெபம் பண்ணுறேன். அவன் வரமாட்டான், ஆனாலும் வருவான். தீர்க்க தரிசனம் இல்லை இல்லை வரக்கூடாது, வரமாட்டான் சிஸ்டர், ஆனாலும் அவன் வருவான். தீர்க்க தரிசனத்தை உண்மையாக சொன்னேன். ஒரு ராஜா, ஆசகல் என்ற ராஜா மாடியிலிருந்து விழுந்து இடுப்புகள் உடைஞ்சு கிடக்கு, இடுப்பெலும்பு உடைஞ்சு கிடக்கு. நான் பிழைப்பேனோ பிழைக்க மாட்டேனோ என்று அறிந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசன இடத்துல 40 ஒட்டகங்களை காணிக்கை எடுத்துட்டு போன்னு சொன்னார். 40 ஒட்டகம். அங்கே போய் 40 ஒட்டகத்தில் காணிக்கை எடுத்துகிட்டு, உயர் ரக காணிக்கையில் எடுத்துகிட்டு அந்த ஊழியக்காரன்கிட்ட போனான். நானும் எதிர்பார்த்துருக்கிறேன் 26 வருஷம் ஊழியம், ஒரு டாக்ஸியிலாவது காணிக்கை வர வேண்டாமா இல்லையா? ஒரு டாக்ஸியிலாவது 40 ஒட்டகத்தில் தீர்க்க தரிசனம் கேட்பதற்கு. அவர் சொன்னார், நீ போய் சொல்லு, அவன் பிழைப்பான், ஆனாலும் சாகவே சாவான். சூப்பராக கையை தட்டுங்க. உடனே சொல்லி சிரிப்பார். ஏன் சிரிக்கிறீங்க, என் தலைவனுக்கு என்ன சொல்லணும், நீ வியாதியில் பிழைப்பாய், ஆனால் சாகவே சாவாய். இந்த வியாதியில் சாக மாட்ட, ஆனால் நீ தான் அவனை கொல்ல போகிறேன்னு சொன்னார். ஒரு சம கையை தட்டுங்க. அப்படியே போன வேகத்தில் ராஜா என்ன சொன்னார், வியாதியில் பிழைப்பீர்கள், ஆனால் சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காருன்னு. அப்படியே சொன்ன உடனே தலைவனை எடுத்து மூஞ்சியிலும் உடுத்தி அவனை கொண்டு இவன் ராஜா ஆகிட்டான். தீர்க்க தரிசனங்களுக்கு 2 முகம் உண்டு. அல்லேலூயா. இந்த மகளுக்கு என்ன சொன்னார்னா, வரமாட்டான் ஆனால் வருவான். வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இந்த ஊரில் தான் இருக்காங்க, நாரோல் பக்கம். வேலை வந்தது, ஆனால் வந்துட்டார். இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருந்து நாரோல் எக்ஸ்பிரஸை பிடிச்சி ட்ரெயினில் வந்துட்டாங்க. பாஸ்டர் வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டார். நான் என்னக்கு சொன்னேன், அவர் சொன்னதை நான் சொன்னேன், அவர் சொன்னதை நான் சொன்னேன். எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போக நிற்கிறாரு, ஆனால் நான் கூட போக மாட்டேன், போகவே மாட்டேன். ஆனால் என் அண்ணன் இருக்கானே, அனுப்பிடுவான். என்ன அனுப்பிவிட்டு வெளிநாட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஏன்னா பிரிஞ்சு வந்து ரொம்ப காலம் ஆச்சு, ஆகவே எப்படியாவது அவனை தலையில் மறுபடியும் கட்டுறதுக்கு அவன் தீர்மானிச்சிருக்கிறான். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். வந்த வேகத்தில் எப்படி திரும்ப போடுமோ அப்படி போட்டும் ஆகி ஜெபம் பண்ணுவேன். சரி, இன்னும் தலையாட்டினேன், ஜெபம் பண்ணல. ஒரு 3:30 மணி இருக்கும், ஃபோன் ஆன் பண்ணப்படுகிறது. வழக்கமாக ஃபோன் வருன்னு நான் ஃபோன் ஆன் பண்ணேன். பாஸ்டர், என் அண்ணங்கிட்ட பேசுங்க, இங்கே வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் அண்ணன் அனுப்ப மாட்டான். உங்கள் மேலே என் நம்பிக்கை இருக்குது. அப்போட ஆண்டவர் மேலே இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை, நீங்கள் ஜெபித்தா என் அண்ணன் மாறிடுவான். அப்படியா, சரி, இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாளே, அப்போ என்ன ஒரு தேவனுடைய மனுஷன் அவள் ஏற்றுக்கிட்டாளன்னு சொல்லிவிட்டு ஃபோனை அண்ணங்கிட்ட கொடுன்னு. என்ன பிரதர், என்ன தெரியுதான்னு கேட்டேன். தெரியாது. என் பேர் என்னது தெரியாது. ஜீவோலி பாஸ்டர் தெரியாது.
இயேசுப்பிரிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் தெரியாது. ஜீவோலி ஜபக்குவர மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர் தெரியாது. யாருன்னே தெரியாது. என்ன உண்மொழிகள் பத்திரிகையினுடைய ஆசிரியர். ஓ அது நீயா? நீங்களா? சொல்லுங்கள் என்ன மேட்ரு? உன் தங்கச்சி அனுப்பாத கூட. புருஷன் கூட அனுப்புறதுக்குன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பஞ்சாயத்தை பண்ணியிருக்கிறேன். நீயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள். நோ எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாச்சு, இவளெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. பாஸ்டருக்கு பிள்ளை தான் அவர். என்ன குடும்பம்னா தட்டி முட்டி இருக்கும், குடும்பம்னா சட்டி பண்ண மாதிரி தட்டி முட்டி இருக்கும். அனுப்பி வைக்கிற முயற்சி பண்ணுறேன், அனுப்பாதீங்க. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. நீ அனுப்புறதுல பிரச்சனை இல்லை, ஃபோனு ஸ்பீக்கரில் இருக்கிற எனக்கு மேட்ரு தெரியாது, ஸ்பீக்கர் போட்டு வச்சுருக்கான். அனுப்புறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் உன் தங்கச்சியா அவன் புருஷன் கொன்னா கேளு. அமெரிக்கா மொட்டை தலைநட கேளு. அவன் யாருன்னே தெரியாதுயா. அந்த மொட்டை தலைநட்ட கேளு. இவளை மலையிலண்டு உருட்டி கொலை முயற்சி பண்ணானான்னு கேளு. அவன் மொட்டை தலை வசரத்திற்கு போல இருக்கு, ஸ்பீக்கரில் இருக்கு. அவன் மொட்டை தலையும் பேசுகிறான். அது அறியாமல் நடந்த சம்பவம். அடித்து துரது அவனை ஃபோனில் சொல்லி அடித்து துரது. அறியாமையாச்சு தான். ஒரு பாஸ்டருக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும், சண்டை சச்சிருந்தால் ஜோ பண்ணி தீர்த்துக்கிடணும். அதுக்கு கொலை முயற்சி பண்ணவனை வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கிற. இதையும் தாண்டி உன் சகோதரியை நீ அவனிடத்தில் அனுப்பாய் என்றால் நீ செல்லும் திசையில் அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வருவேன். அது வெளிநாட்டு போயிட்டு அப்படியே திரும்பி வருவேன். அவனுக்கு பயம் வந்து விட்டது. 6 மாதம் லீவை முடித்து போக நிற்கிறேன், போகிற வேகத்தில் திரும்பி வருவேன்னு சொல்லி சபிக்கிறான். இப்போ இவனுக்கு பயம் வந்தது, இவன் அனுப்பலை. எதுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், நான் வெளிநாட்டு போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.